சென்னை பயலுங்க. செந்திலும் கூட வரேனாங்க, அது மட்டும் தான் வருத்தமாக இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே இருக்கும், சூப்பராக இருக்கும். எஸ்டிஆர் அனிருத் மாஸ், எஸ்டிஆர் அனிருத் மாஸ். கெட்டப்பு உண்மையிலே மிரட்டிட்டாப்ல ப்ரோ. இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கெட்டப்பு யாருமே போட்டதில்லை. சூப்பர் கம்பேக் ப்ரோ. கண்டிப்பாக தரமாக வரும், நம்பி வந்து பார்க்கலாம் ப்ரோ. அரசன் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு? அண்ணே சூப்பராக இருந்துச்சுண்ணே. இது வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னைன்ற மாதிரி கரெக்டாக ஒரு கிராஸ் ஓவர் வச்சிருக்காங்க. இது வந்து வடச்சென்னை யூனிவர்ஸில் நடக்கிற ஒரு கதை. எப்படி வந்து லோக்கி வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வடச்சென்னை கன்ஃபார்ம் தான் ஃப்ரம் த செட்ஸ் ஆஃப் வடச்சென்னைன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஸோ அதில் நடக்கிற கதைகள் தான். ஸோ வடச்சென்னையில் இது ஒரு ஜானர் அரசன் அப்படின்னு சொல்லி எப்படி மாற்றிருக்காங்க மியூசிக். ஆனால் பயங்கரமாக இருந்துச்சுண்ணே. அந்த வடச்சென்னை யூனிவர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சிம்பு தான் தெரிக்க விட்டாப்புல ஃபங்கெல்லாம் வச்சுட்டு பிளட்டுன்னு பார்த்தா வெற்றிமாறன் எப்படி வந்து நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது வந்து ஷோர் ஷாட்டாக வந்து வடச்சென்னைக்கு ஈக்குவலாக இது ஒரு சூப்பர் யூனிவர்ஸாக வரும். ஸோ படம் வெற்றி பெற எல்லா சாப்பிடும். இங்கிட்டு தனுஷனா ஒரு சம்பவம் பண்ணுறாரு, இங்கிட்டு சிம்புவன் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. ரெண்டையும் தூக்கி இணைக்கிறப்ப நம்ம வெற்றிமாறன் கதையே முடியுது. படம் அருமையாக இருந்துச்சு. அன்றும் இன்றும் என்றும் எஸ்டிஆர் அக்காளி போங்கடா. உண்மையிலே அருமையான படம். உண்மையான சம்பவத்தை தான் அவர் எடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்து ஒரு சாதாரண ப்ரோமோக்கு நான் எந்த இதுலையுமே பார்த்தது. ஃபென்டாஸ்டிக் ஸ்பைடர்மேன் இருக்கு பிஜிஎம் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காப்புல. நான் கூட உழப்பிடுவான்னு நினச்சேன், ஓரளவு ஓட்டியிருக்காரு. அவ்வளோதான். தலைவன் படம் எப்போ வருதோ அன்றைக்கி தான் தீபாவளி பொங்கல் எல்லாமே படம் உள்ள மிரட்டியிருக்காப்புல. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க. எப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி வடச்சென்னை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கா? வடச்சென்னை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அதை விட நல்லாவே இருக்கு. தலைவன் ஒரு சீனும் செதுக்கியிருக்காப்புல. எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. கண்ணிலேயும் தண்ணி சந்தோஷம் அணிவுத்து நின்று பேசுது. ஒரு ஃப்ரேம் நின்று பேசுது. வந்து பாருங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பெரியப்பா இறங்கிட்டாப்புல. ப்ரோ அன்டோல்ட் ஸ்டோரி 2 ப்ரோ. டைட்டில் கார்டே பிச்சுட்டாங்க. பதறுது. அன்டோல்ட் ஸ்டோரியா வடச்சென்னை. நான் வந்து உண்மையாக சொன்ன விஜய் ஃபேன் தான். நான் என் ஃப்ரெண்டு வந்து எஸ்டிஆர் ஃபேன். சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் வெற்றிமாறனும் சரி, எஸ்டிஆரோட ஸ்வாகும் சரி, ஸ்டைலும் சரி, எஸ்டிஆர் ஃபேனை மாதிரி நம்மளுக்கு பயமாதிங்க. அனிருத் மியூசிக் மிரட்டிட்டாப்புல, மிரட்டி உரிச்சிட்டாப்புல. வந்து பாருங்க, பாப்பா எல்லாரும் பாப்பா வாங்க, எஸ்டிஆர் வாங்க. தேட்டர் வேஸ்ட்ண்ணே. ஒரு தடவை தான் போடுறாங்க, தேட்டரில் போடவே மாட்டாங்கண்ணே. 2 தடவை போடலாம், ஒரு தடவை தான் தேட்டரில் போடுறாங்க. என்ன தேவை? எதுக்கு டவுன்லோட் கிடையாது. அது அவங்க மிஸ்டேக் இல்லை. டியூப் டைரக்டாக வருது. டியூப்ல சர்டிஃபிகேட் வாங்கி டைரக்டாக வருது. அவ்வளோதான். எதுக்குண்ணே ப்ரோமோ வீடியோ டிக்கெட் கிடைக்க 500 பேர் இல்லைன்னாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா சொல்லுங்க. 100 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் 5000 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் கொடுக்கல உங்கள் தேட்டரில். டிக்கெட் 15 ரூபா போடுங்க, 100 ரூபா கூட போடுங்க. எங்கள் தலைவர் சிம்புக்கா நாங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் பார்ப்போம். அவர் ஃபோட்டோ படம் நடிக்க தேவையில்லை. ஒரு ஃபோட்டோ வந்ததுக்கு எவ்வளோ ஆர்ப்பாட்டம்னா, அவர் படம் நடிச்சாருன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினிக்கு அடுத்து அவர் தான் சூப்பர் ஸ்டார். வேர்ல்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி. ரஜினி என்னோட தெரியும். ஆனால் அதுக்கடுத்து சிலம்பரசன், சிலம்பரசன் பரம்பரை என்னைக்குமே அழியாது, எப்பயுமே வாழும். இப்படி செஞ்சு ஃபீலால அதையும் என் தலைவன் சொல்லி கொடுத்துருக்கான். சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லி கொடுத்துருக்கான். தனுசு பேரை போட்டாங்க, தேட்டரே பிளாஸ்ட் வடச்சென்னையில இருந்து அப்படியே வருது. போட்டாங்க தனுஷை போட்டாங்க, தேட்டரே பிளாஸ்ட். வராமா சரியான படம் ஒருக்கி விட்டாங்க. அவர் மட்டும்தான் இனிமேல் வடச்சென்னையோட வெற்றிமாறன் வேற லெவலில் இருக்கு. ஐயோ என்னங்க இது தலைவன் இவ்வளோ மோசம் இருக்காரு.
ஐயோ இவர் தலைவர் எஸ்டிஆரை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணில் 100 கண்ணில் 10,000 கண்ணு இருந்தாலும் அதை பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்காரு. அவர் ஸ்டைல் என்ன, ஒரு நடை என்ன. உண்மையிலே சொல்கிறேன், வேர்ல்டில் சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அடுத்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் எங்கள் சிலம்பரசன் எஸ்டிஆர் மட்டும்தான். எஸ்டிஆர் வந்தால் போதும். இதே படம் சிவகார்த்திகனோ தனுஷோ இவவே நடிச்சா இந்த அளவுக்கு இது வராது. வெறும் ப்ரோமோ தான் வீடியோ. பார்த்தீங்களா, எல்லா ஷூ ஃபுல்லு. வெளியில் 500 பேர் 1000 பேர் வெளில நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்ததுக்காக எஸ்டிஆர்னு ஒரு தலைக்காண்டி தான். தயவு செய்து தலைவா படம் நடிங்க. நீங்கள் படம் நடிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் மட்டும் வருஷத்துக்கு 3 படம் கொடுத்தீங்கன்னா ரஜினியும் உங்கள் பார்த்து நிற்க முடியாது. நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. தலைவர் எப்பவுமே அவர் கடவுள் மாதிரி ரஜினி. ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் தான். ஒரே தலைவர் எஸ்டிஆர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிலம்பரசன் வந்து அரசனை இதுக்கு வந்திருக்காரு. இனி திரையுலகத்துக்கு அவர் மட்டும்தான் அரசன், வேறு யாருமே கிடையாது. வந்திருக்காரு. எல்லாருமே ஃபார்ம் அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க. சினிமா இருக்கிற வரைக்கும் எங்கள் அரசன் ஒரே ஒரு அரசன் தான் சிலம்பரசன். கடைசி வரைக்கும் இருப்பார். பேர் நிலச்சிருக்கும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி. அடுத்த ஜென்ரேஷன் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து வந்துட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே ஒரே தலைவர். இந்த 1000 கோடி 2000 கோடி பற்றி பேசாதீங்க. தமிழ்நாட்டில் எல்லா பேரும் நல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இது இந்த அவன் யார் கர்நாடகாரன் அவனை பற்றி பேசாதீங்க. நம்மளால படம் நல்லாவே எடுக்கிறாங்க எல்லாரும். நீங்கள் சொல்கிற ரிவ்யூவில் தான் பாதி பேர் வர முடியும். இட்லி கடை படம்லாம் நல்ல படம் தான். அதை யாரும் பார்க்க முடியாது. வானாவது காந்திரா அந்த படம் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ரிவ்யூவில் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது நம்ம படம் ஓடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அவ்வளோதான். வட சென்னையை பார்த்துட்டீங்க. இந்த அரசனை பார்க்க போறீங்க. ரெடியா இருங்க. எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. மறந்துடுவாங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லு. தலைவர் எப்பவுமே மாசுறேன். மனித கடவுள் எஸ்டிஆர் வார மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையாக வந்திருக்கு. ஆக்சுவலாக சிம்பு பார்த்தீங்கன்னா என்னோட உயிர் தோழர். அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. சச் எ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான் தம்பி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பார்த்தேன் வேற லெவல். ஆக்சுவலாக உண்மையிலே தரமாக இருந்துச்சுங்க டீஷர்ட். அதுலேயும் தலையை வந்து 2 கெட்டப்பு. அதுவும் ஓப்பனிங்க்கு இப்படிலாம் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு தாடியோட காட்டும்போது என்ன மாஸ்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூஞ்சி ஃபுல்லாக பிளட்டு அப்படியே தெரிக்குது படம். வட சென்னையோட தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த படம் இருக்கும். எஸ்டிஆர் மிரட்டுவார் படத்தில், அதில் சந்தேகமே கிடையாது. ஃபங்கு அதுலேயும் அந்த 90s 80s மாதிரி இருந்தார். தரமாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே. தனுஷ் வந்துச்சு, வரதான் செய்யும். வட சென்னையோட பாட்டுன்றப்ப வரதானே செய்யும். ஆமா, ஆக்சுவலா சிம்பு தலைவருக்கு எந்த அளவு கத்துனாங்களோ நெல்சனை பார்த்தோன்னா அதோட கத்துறாங்க. வெற்றிமாறன் அவரோட பேரை பார்த்தோன்னா இன்னும் கத்துறாங்க. ஆமா, என்னோட கதையை தனுஷை வச்சு எடுங்க அப்படின்னாரு. அப்பெல்லாம் ஒரே கத்துதான். ஆக மொத்தத்தில் எஸ்டிஆரும் சிம்புவும் நல்லா ஃப்ரெண்ட். சிம்புவும் தனுஷும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. நம்ம சண்டை போடாமல் இருந்தால் சரிதான். அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ப்ரோ, பெரிய போராட்டத்துக்கு நடுவில் வந்து அரசனை பார்க்க போயிருக்கோம். அரசனை பார்க்க போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய போராட்டம் தான் நடந்துச்சு. அதுலேயும் பார்க்க போனோம். அண்ணே அனுப்பி விட்டாரு. வட சென்னையும் அரசனும் லிங்க் ஆகுது. வட சென்னையிலேருந்து கிளம்பி அரசனை பார்க்க போகிறாங்க. அதுதான் 2026 படம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க போது எல்லாரும் வெயிட்டிங்கில் இருங்க. அவ்வளோதான். ஓகே.